ஹாய் வெல்கம் டு சுபாகிஷ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார் பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். மஷ்ரூம் அது என்ன மஷ்ரூம்? செயற்கை காளான். இயற்கை காளான் இல்லை, செயற்கை காளான். ஒரு பாக்கெட் எவ்வளவு? 30 ரூபா. 30 ரூபாய். 2 பாக்கெட் 60 ரூபா. இதில் பஜாரில் வாங்கினா 30 ரூபாய். ரிலையன்ஸ் பஜாரில். இதில் வாங்கினோம்னா 50 ரூபாய். லூஸில் வாங்கினா சரி ஓகே 30 ரூபா. அடுத்து என்னென்ன பண்ணணும்? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரி, காய்கறி வாங்க போய் காய்கறி எவ்வளோ ஆச்சு? காய்கறி 300 வந்துருச்சப்பா. கொஞ்சம் 300 ரூபாய். இதுதாங்க 300 ரூபாய். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் வந்து சும்மா பாக்ஸில் ஃப்ரிட்ஜ் வாங்கி எதுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்ட்டு சும்மா அளவாக காய்கறி வாங்கிக்கிறது. இந்த தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வெள்ளைப்பூடு சும்மா 1/4 கிலோ எவ்வளவு 70 ரூபாய். வெங்காயம் கொஞ்சம் 1/2 கிலோ பீட்ரூட்டு, 1/2 கிலோ பீட்ரூட்டு, 1/2 கிலோ கேரட்டு, இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கு காய்கறி. அப்புறம் 10 ரூபாய்க்கு நிம்புன்னு சொல்கிறேன் பாருங்க ஹிந்தியில். 10 ரூபாய்க்கு எலுமிச்சை, 10 ரூபாய்க்கு தனியா பத்தா தனியா என்னது இது கொத்தமல்லி, 10 ரூபாய்க்கு இஞ்சி, 10 ரூபாய்க்கு மிளகா. இது வந்து 290 ரூபா ஆச்சுங்க. எப்பா கொள்ளையா இருக்கு. நம்ம பாச தெரியலன்னு சொல்லி எல்லாம் அப்படிதான் அடிப்பாங்க. 10 ரூபா 20 ரூபா அடிக்க. சரி ஓகே, நம்ம டாபிக் வருவோம். இப்போ காளான் பிரியாணியை எப்படி பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். நம்ம சுபாகிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஆமாம், மணி 3 ஆக போகுது. சீக்கிரம் செய்யப்பா சாமி, பசி தாங்க முடியல. 3 கிராம்பு, நானும் கூட தானப்பா வந்தேன். 3 கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய். ஒரு ஏலக்காயா? அடே அப்பா, நிறையா போட்டா வரும். அடே அப்பா. சரி, அடுத்து 1 ஏலக்காய், 3 கிராம்பு. ஓகே, அதை சட்டிக்கிட்ட போட்டாச்சு. அடுத்து இதை வச்சு காமெடி பண்ண வேண்டியது. இங்கே என்ன நீ என்ன வடியெல்லாம் விவேக்கா கவுண்டமணியா செந்துலா. அடுத்து இது என்னது சொல்லணும்ல? அரைச்ச பேஸ்டா இருக்குல்ல, என்னென்ன போட்டு அரைச்ச சொன்னா தான் தெரியும். வெங்காயம் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதை போட்டு அரைச்சு வதக்கணுமாப்பா. அரைச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் போட்டாச்சு. ஆமாப்பா. அப்புறம் குக்கரில் போடாம மண்டையில போட்டுருக்கோம். ரைட்டு. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாண்டு என்ன செய்யுது பாருங்க. தக்காளி எடுத்து தக்காளி தின்னுட்டு கிடக்க. அதியா தக்காளி எனக்கு வேணாம், நீ தான் தின்னு. நல்லா தக்காளி தின்னுட்டு கிடக்க. நீ என்னது தர்ற? அடுத்து என்ன செய்யுது? பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். காளான பீஸாக கட் பண்ணி சின்ன நறுக்கிடணுமா? ரொம்ப சின்னதானா குழஞ்சிரும். ஓகே ஓகே, கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன ப்ரொசீஜர் வச்சுருவோம். அடுத்த வீடியோ எடுத்துக்குவோம். நீ எதுக்கு அங்கே உட்காந்து நின்றுட்டு இருக்க? நீ சமையல் பண்ண போறியா? இறங்கு. அம்மா கத்தி 40 ரூபாய் 40 வருஷம் வைக்க வேணாமா? தவி ஓடுற சீக்கிரம். காளான் சின்னதாக நறுக்கி வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காளான் பிரியாணி அடிச்சு தள்ள போகிறோம். நல்லா கொஞ்சம் வதக்கிடணுமா? கொஞ்சம் தான் வதங்கணும், நல்லா வதங்கிக்கணும். சரி, அப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு. ரைட், ஓகே, அதையும் போட்டுக்கணும். வதங்கணும், நல்லா வதங்கட்டும். ஓகே, நல்ல பச்சை வாசம் போடணும். கொஞ்சம் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம். நல்லா காரம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி கட்டாசம் வருது வாசனை. அடுத்த ப்ரொசீஜர் சொல்லுங்கள். நான் 1
டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஒருத்தங்க என்ன சொல்றாங்க ஆமாம் ஓகே, ஒருத்தங்க என்ன சொல்றாங்க அரிசியை ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு சமையல் பண்ணுங்கன்றாங்க. ஒருத்தங்க அரிசி ஊற வச்சு சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ எப்படி பண்ணுன்னு சொல்லு. ஒருத்தவங்க எனக்கு தெரியல, அதான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி கமெண்ட் அடுத்து என்ன பண்ண? நீ வாட்டுக்கு மூடிட்ட டபக்குன்னு குக்கரை. அவ்வளோதான் தம்பி, நீங்கள் அங்கிட்ட பிஸியாக இருந்தீங்க, நான் உங்களுக்கு அந்த இது பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோதான், காலை போட்டு வதக்கணும்னா காளான் வதக்கி அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடியாச்சு. நீ பசிக்குதா, அதனால டப்ப டப்ப டப்பன்னு செய்ய வேண்டியதாக இருக்கு. நீ ஓடி பசிக்கு ஓடி விட்ட காட்டணும் மக்களுக்கு. இப்போ கொண்டே இல்லை என்ன நீ இப்படிதான் வீடியோ இருக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. எவ்வளோ நேரம் ரெடியாக? அந்த ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருமா? மணி எத்தனை பார்த்துக்குறோம். மணி 2:50. ஓகே, 3 மணிக்கு ரெடி ஆகுமா சாப்பாடு? பார்ப்போம். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ள பசியெல்லாம் காணாமல் போயிடும். இது என்ன காளான் பிரியாணியா மஷ்ரூம் பிரியாணியான்னு தெரில. இல்லை மஷ்ரூம் பிரியாணி. ஆமாம் ஆமாப்பா, அது வேறு கெட்ட வார்த்தை ஏற போகுது. மஷ்ரூம் பிரியாணி தாங்க மக்களே, வேறு பிரியாணி இல்லை. நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகட்டும், பார்ப்போம். அடுத்து என்ன என்ன சமையல் பண்ண போது கோவப்பட்டா எப்படி வீடியோவை பார்க்குறது? அடுத்து என்ன செய்யுது சொல்லு. என்னத்த பிரியாணி பண்ணுறாங்க? பிரியாணி திங்கிறதுக்குள்ள வயிறு பசிச்சு வயிறு கிழிஞ்சிரும் போகுது. அடுத்து என்ன செய்யுது? அடுத்து நீ கூட உள்ள உட்காந்துக்க. அது நான்வெஜ் பிரியாணி, இது வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி சொல்லுங்க. காளானை போட்டாச்சு, காளானை போட்டு அடுத்து வதக்கிடணுமா? இல்லை கிண்டிக்கிறணும். சொல்லு. வதக்கிட்டு இருக்கேன். ஷட் அப். ஏற்கனவே பசி பேர் உயிர் போகுது. அப்போ நாங்கள் மட்டும் ருசிச்சுட்டா இருக்கோம். நாங்கள் பசிச்சு பார்க்குறவங்க எல்லாரும் எப்படா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மக்களே கொஞ்சம் பொறுங்க. எங்களுக்கும் பசி தாங்க முடியல. சமையல் முடிஞ்சோடனே காட்டுறோம் எங்கள் பசி எப்படின்னா. அரை வர பசியாக ஏதோ ஒரு படத்தை சொன்ன மாதிரி அந்த மாதிரி பசியாக இருக்குது. லேட்டாகி போச்சு மார்க்கெட் போய் வர்றதுக்கு. இப்போ தான் சாப்பாடே ரெடி ஆகுது. மணி இன்னைக்கு எத்தனை ஆகி போச்சுப்பா? அந்த 3 ஆகி போச்சு. இன்னும் மதிய சாப்பாடில் இப்போ தான் 3 மணிக்கு நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். காளான் பிரியாணி. அடுத்து என்னப்பா? அடுத்தப்பா என்ன விளங்குது வடச்சட்டியில்? பிரியாணி மட்டும் தான் சொன்னால் பக்கத்தில் தான் ரெடி ஆகுது. பிரியாணிக்கு நீங்கள் தான் குழம்பு கேட்டீங்களே, குழம்பு. ஆமாம், வெறும் பிரியாணி மட்டும் தின்னா நல்லாவா இருக்குங்க? அதுக்கு ரெடி பண்ணவேன். என்ன குழம்பு? காளான் குழம்பு. காளானுக்கு காளான் குழம்பா? அட பாவியா, அதை வச்சு அதவே அட்ஜஸ்ட் பண்ணி பசிக்குதுலப்பா, அதனால சீக்கிரம் செய்யணும். காளான் பிரியாணிக்கு மக்களே காளான் குழம்பு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஜிஞ்சரா என்னென்ன போடுறீங்க? கொஞ்சம் என்னது ஜீரகம் பெருசு மக்களே கையில் போதே இப்படியா சமையல் பண்ணுவாங்க. என்ன நாங்கள் 2 பேரும் அங்கே மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டு இருந்தா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணனு தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சேட்டை. காளான் போட்டாச்சா? காளான் பிரியாணிக்கு காளான் குழம்பு கிரேவி. ரைட், ஓகே. கொஞ்சம் வதக்கிற வேண்டியது நல்லா. சொல்லுங்க, கிச்சன் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணுமா? நானா என்ன சமையல் மாற்று? சரி சரி. ஆமாம், ஒரு வாய் பேசணும், ஒரு வாய் வேலை செய்யணும்ல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். நீங்கள் தான் சமையல் மாஸ்டர் ஆச்சு. டெய்லி எனக்கு அப்படியே வெரைட்டியாக பண்ணி கொடுக்குறீங்கல்ல. ஆமாம், பண்ணி தான் கொடுத்துட்ருக்குல. பன்னி, கழுதை, எருமை, பன்னீர். பழைய காமெடி தலைவரை சிரிச்சு வாய் வழிகள். சரி, கேட்காதவங்க கேட்டு சிரிக்கிட்டேன். உப்பு போட்டிருக்கேன், என்ன சொல்ல உப்பா சீனியாது? நீங்க தான் இப்ப வாய் நான் பேசுறேன், நீங்க இல்ல உப்பா சொல்லணும்ல. அப்ப உப்பு போட்டிருக்கு மக்களே, உப்பு போட்டிருக்கு. எண்ணெயை ஊத்தாச்சு, எண்ணெயை ஊற்றி அப்புறம் ஜீரகத்தை போட்டாச்சு, ஜீரகத்தை போட்டு அதுக்கு மேலே வந்து காளானை போட்டாச்சு, காளானுக்கு மேலே வந்து உப்பை போட்டாச்சு, உப்பை போட்டு வதங்கிட்டு இருக்கோம் மக்களே. கொஞ்சம் வதங்கட்டும். பிரியாணி ரெடியாகவே இல்லையோ கோபத்தில் கடிச்சு தின்றுவாங்க போல இருக்கு. அவ்வளோ கோபமாக இருக்கு. 3 மணிக்கு ஆயிருமா பார்ப்போம். என்ன வெங்காயத்தை காணா, தக்காளியை காணா, வெறும் மசாலா மட்டும் தான் தெரியுது. இது என்ன சாமி புதுசாக இருக்கு? சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுங்க தலைவரே. ஆமாம், இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கா இல்லை பேஸ்ட்டாக இருக்கான்ட்டு. ஏன் தக்காளி இதெல்லாம் போடல சாமி? தக்காளி வெங்காயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு புதுமையாக கண்டுபிடிக்கலாம். புதுசாக ஓயாம தக்காளி. சரி பார்ப்போம், தின்னு தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலாக ஏதோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. என்ன இது சொன்னாலும் தெரியும். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மக்களே. அதுக்கு குக்கர் குசு விட்டுருக்கு. எத்தனாவது குசு? எத்தனாவது விசிலு? எத்தனாவது விசிலு?
அதான் விசிலுக்கு தான் குசுன்னு சொல்லியாச்சுப்பா. குசு குசு. ஆமா குசு விசிலுக்கு ரெண்டு ஒன்று தான். எத்தனாவது முடிஞ்சா வந்துருச்சா இல்லையா? 4 விசில் வந்துருச்சு. இந்த அரிசியா இருக்கா இல்லை சோறா இருக்கான்னு பார்க்கணும். சரி ரைட். ஃபைனலாக ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. புகை பறக்குது சாமி. சொன்ன மாதிரி 3 மணிக்கு ரெடி ஆகலை, 3:20, ஒரு 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ரைட்டு, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே சரியான பிரியாணி, வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா காளான் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தியா சொல்லு. ஹோன்னு கத்திட்டு ஓடுது, நீ சொல்கிற பிரேம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் போட்டுருங்க. ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். சுபா கிருஷ்ண சேனலை பார்த்து சமையல் கற்றுக்கோங்க, என்னை மாதிரி இருக்கும். ஓகே, சமையல் மட்டுமா, எல்லாமே தான் சுபா கிருஷ்ணனில் எல்லாமே குண்டக்க மண்டக்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம் நாங்கள். ஓகேங்களா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிற மக்களே, நீங்களும் வீட்டில் இப்படி என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சண்டை போடாமல் சாப்பிடுங்க. தியா நோ. சரி பாய். இதோட எங்கள் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு. நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஹெல்த்தியாக இருந்தால் தான் வெல்த்தியாக இருக்க முடியும். அதனால் நல்லா சாப்பிட்ற பாருங்கள், நல்ல விதமாக இருக்க பாருங்கள், நல்ல விதமாக பழக பாருங்கள். ஓகேங்களா? பாய் see you. பாய்யா, பாய் see you. பாய் குட் பாய் கயா பாய் கயா தியா. பாய் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம்.